வணக்கம் நண்பர்களே. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அண்ட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. நீங்கள் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, இல்லை கூகுளில் சர்ச் பண்ணியிருப்பீங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அண்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஜெனரலாக என்ன வரும்னா, இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடியது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படுறது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. ஆனால் அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணுறது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு ஜென்ரலாக கூகுளில் வரும். ஆனால் இதுக்குள்ள இன்டெப்த்தாக இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கான்செப்ட்ஸும் எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பேசுது. இது சம்மந்தப்பட்டு தான் அந்த ரெண்டு கான்செப்ட்ஸுமே. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஆர்டிகல் சம்மந்தப்பட்டதுன்னா ஆர்டிகல் 21. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ஒரு தனி மனிதனுக்கு அடிப்படை உரிமையை தரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் 21 தான். ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறது ஒரு மனிதன் அவனுடைய உயிர், அவனுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அதுக்கான கேரண்டி. அது இல்லாமல் அவனுடைய தனிப்பட்ட அந்த சுதந்திரம், அந்த லிபர்ட்டி, இதை பற்றி தான் ஆர்டிகல் 21 பேசுது. அப்போ ஒரு மனுஷன் ஒரு உயிரோடு இருந்தால் போதுமா, அந்த கேரண்டி மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த மீனிங் ரொம்ப வைடான மீனிங். இந்த ஆர்டிகல் 21 கீழே நிறைய கேரண்டிஸ் இருக்குது. ரைட் டு லைவ்லிஹுட், ஒரு மனுஷனுக்கு வாழ்வாதாரம் தேவை. ரைட் டு ஷெல்டர், அவனுக்கு உறைவிடம் தேவை. அதே போல் ரைட் டு குட் என்விரான்மெண்ட், இந்த ஏர் பொல்யூஷன் அதிலெல்லாம் இது கிட்டதெல்லாம் அவனுக்கு பாதுகாப்பு வேண்டும். அதே போல் ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்டு, இது எல்லாமே இந்த ஆர்டிகல் 21 கீழே வருது. இப்போ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஆர்டிகல் 21 நான் சொன்னேன் இல்லையா, லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, இந்த ஃபண்டமெண்டல் ரைட் எப்பயுமே எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே எல்லா நேரத்துலையுமே ஆட்டோமேட்டிக்கலாக என்ஃபோர்ஸபிளாக தான் இருக்கும். உங்களுக்கு, எனக்கு, இந்தியாவில் இருக்க எல்லாருமே எல்லா நேரத்துலையும் எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் அனுபவிக்கலாம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கலி என்ஃபோர்ஸபிள் தான். ஆனால் ஒரு சில நேரங்களில் கவர்மெண்ட் நினச்சா, அதாவது கவர்மெண்ட்டுங்கிறது ஸ்டேட், அந்த ஸ்டேட் நினச்சா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை டிப்ரைவ் பண்ணலாம். அந்த தனி மனிதன்கிட்ட இருந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை டெம்பரரியாக டிப்ரைவ் பண்ணி எடுக்கலாம். ஆனால் அது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அது பின்னாடி ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு ரேஷனல் இருக்குது. இப்போ இதை பற்றியுமே ஆர்டிகல் 21 சொல்லுது. ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுன்னா, no person shall be deprived of his right to life and personal liberty except under procedure established by law அப்படின்னு சொல்லுது. அப்போது ஒரு மனிதன் அவனுடைய ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி டிப்ரைவ் பண்ணப்பட்டதுன்னா, அதாவது நீக்கப்பட்டதுன்னா, அதை சாதாரணமாக செஞ்சிட முடியாது. ஒரு சட்டத்தை வச்சு தான் செய்யணும். அந்த சட்டம் கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரொசீஜர், ஒரு வரையறை இருக்க வேண்டும். அப்போ அந்த வரையறையை நாம் வச்சு தான் அந்த ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியை ஒரு மனுஷன்கிட்ட இருந்து டிப்ரைவ் பண்ணணும். இதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்ற கான்செப்ட், அந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவை வச்சு நம்ம அந்த ரைட்டை நம்ம டிப்ரைவ் பண்ணலாம். இல்லை முத்து கவுன் சொன்னால் அந்த ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொசீஜர் ரீசனபிளாக இருக்கணும், ஜஸ்டாக இருக்கணும், ஃபேராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரீசனபிள், ஜஸ்ட், ஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த சட்டத்தை கரெக்டாக நீங்கள் ப்ரொசீஜர் படி அமல்படுத்தினாலே போதும். அதுதான் இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. ஒரு உதாரணம் நான் அதுக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ரோடு போடணும், ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் போடணும்னு வைங்க. அந்த ஹைவே ப்ராஜெக்டை போடுறதுக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்களை எடுக்க வேண்டியது இருக்குது. சட்டம் என்ன சொல்லுது, அரசு, ஸ்டேட் தேவைப்பட்டால் அந்த விளை நிலத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. டெவலப்மெண்ட்டுக்காக உட்கட்டமைப்பு, ரோடு தேவை, வளர்ச்சி தேவை, அதுக்காக எடுக்கலாம்னு சொல்லுது. அப்போ சட்டம் இருக்குது, சட்டம் ஒரு ப்ரொசீஜரும் சொல்லுது. அப்போ அந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவை யூஸ் பண்ணி அந்த விளைநிலங்கள் எல்லாத்தையுமே அரசு கையகப்படுத்தி அங்கே ஹைவே போடலாம். அப்போ சட்டப்படி இது செல்லும். இதுதான்
ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. ஆனால் உத்து கவனிச்சோம்னா அந்த ப்ரொசீஜர் நியாயமானதாக இருக்கா, ரீசனபிளாக இருக்கா, ஜஸ்டாக இருக்கா, ஃபேராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதுதான் நீங்கள் கவனிக்கணும். காரணம் என்ன? அந்த விளைநிலங்களை நம்பி லட்சக்கணக்கான விவசாயிங்க இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும். விவசாயிகள் இல்லைன்னா நாளைக்கு மக்கள் கிடையாது, சுற்றுச்சூழல் பாதிக்கும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது வருது. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது ஜெனரலாக ஒரு அமெரிக்கன் கான்செப்ட். ஹிஸ்டாரிக்கலாக நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணும்பொழுது இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவையும் உள்ளே கொண்டு வரலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இருந்தது. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோடைய கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் பிஎன் ராவ் அவர் கூட இதை பற்றி யோசிச்சார். அந்த காலத்தில் யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக இருந்த ஃப்ராங்க்ஃபர்ட்டர் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணார். ஃப்ராங்க்ஃபர்ட்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்தியா ஒரு இன்ஃபென்ட் கண்ட்ரி, இப்போ தான் நீங்கள் கான்ஸ்டியூஷனை உருவாக்குறீங்க, இப்போதைக்கு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணார். அது இல்லாமல் அந்த காலத்தில் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அமெரிக்காலே அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகி ஒரு ஷேப்புக்கு வந்துக்கிட்டு இருந்தது. அப்போ அங்கேயே அது அந்த அளவுக்கு மெச்சூர் ஆகலை. அந்த காரணத்தினால நீங்கள் இந்தியாவில் கொண்டு வர வேணும்னு அவரும் சொன்னார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர் இன்டைரக்டாக என்ன பண்ணார்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துகிட்டு வரலான்னு அவரும் முயற்சி செய்தார். ஆனால் அல்டிமேட்டாக இது வேண்டாம், இது கொண்டு வந்தால் நிறைய கன்ஃபியூஷன் வரும். இந்தியன் கான்ஸ்டியூஷனே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபென்ட் கான்ஸ்டியூஷன், மக்கள் இது என்ன ஏற்றுக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகுன்றதுனால டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை அந்த காலத்தில் கொண்டு வரல. அதனால தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவை மட்டும் வச்சாங்க. சரி, இப்போ இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது என்னங்கிறது பார்ப்போம். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது இந்த ரைட்டை நம்ம டிப்ரைவ் பண்ணும் பொழுது அந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா இருக்கு இல்லையா, அந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமான்றதை மட்டும் பார்த்தா போதாது. அந்த ப்ரொசீஜர் ஆனது, அந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா ரீசனபிளாக இருக்கணும், ஜஸ்டாக இருக்கணும், ஃபேராக இருக்கணும். அதாவது நியாயமானதாக இருக்கணும், தர்மமானதாக இருக்கணும், ஒரு லாஜிக் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும். நான் சொன்னது போல் அதே ஹைவே ப்ராஜெக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு டெவலப்மெண்ட் தேவை, ஹைவே தேவை தான். அதே நேரத்தில் அந்த லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களை அழித்து நம்ம ஹைவே போடுறது வந்து நியாயம் கிடையாது, தர்மம் கிடையாது. விவசாயிகளோட வாழ்வாதாரம் போவோம், சுற்றுச்சூழல் பாதிக்கும், வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதனால பாதிப்படைவாங்க. அப்படி வரக்கூடிய ஒரு ஹைவே வேலை பார்த்தீங்கன்னா பெருசாக லாபம் இருக்காது, அதனால ஃபியூச்சரில் நஷ்டம்தான் இருக்கும். இந்த இடத்துல தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வருது. இப்போ இந்த இடத்துல தான் அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்ளை பண்ணுவாங்க. அப்போ ஒரு சட்டத்தை அவங்க இன்டர்பிரட் பண்ணும்போது அந்த சட்டம் சொல்கிற அந்த ப்ரொசீஜரை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அந்த ப்ரொசீஜருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நியாயம், நேர்மை, நடுநிலை இது எல்லாத்தையுமே அவங்க பார்ப்பாங்க. இதுதான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாக்கும் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாக்கும் உள்ள இருக்க வித்தியாசம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா எக்ஸ்பிளிசிட்டாக நான் சொன்னது போல் அந்த காலத்தில் கொண்டு வரல, இன்றைக்கும் கிடையாது. ஆனால் 1978 மேனகா காந்தி கேஸ், இந்த கேஸ் மூலமாக இன்டைரக்டாக டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஆரம்பிச்சது. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, டைரெக்டாக இந்தியாவில் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா டாக்ட்ரின் இல்லைனா கூட தேவைப்படும் நேரங்களில் சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை இன்டைரக்டாக அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமாக அப்ளை பண்ணுறாங்க. இதை தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் சொன்னது போல் இந்த ஹைவே ப்ராஜெக்ட் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இன்னைக்கு தேதியில் இப்போ இந்த COVID-19 வைரஸ் இது கூட ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக இருக்கலாம். இப்போ நம்ம எல்லாரையும் லாக்டவுனில் வச்சுருக்காங்க. லாக்டவுனை பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் மூலமாக தான் லாக்டவுன் வச்சுருக்காங்க. நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 இது ஒரு சட்டம். இது சொல்கிற ப்ரொசீஜர் படி தான் இந்த லாக்டவுனை கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா படி தான் இந்த சட்டம் அமல் ஆயிருக்கு. அதே நேரத்தில் இது ஜஸ்டிஃபைடாக, ரீசனபிளாக, ஃபேராக, ஜஸ்டான்னு உள்ளே பார்த்தோன்னா கூட டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை அப்ளை பண்ணால் கூட இது வந்து நியாயமானது தான். காரணம் என்ன, ஓவரால் பப்ளிக் ஹெல்த்தை வச்சு பார்க்கும்போது இது ஒரு டெட்லி டிசீஸ், இதனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் மக்களை ஊரடங்களை கொஞ்ச நாளுக்கு வைக்கிறது நல்லது. அப்போ இந்த நேரத்தில் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை அப்ளை பண்ணாலும் இந்த மாதிரியான சட்டங்கள் செல்லுபடியாகும், நியாயமானதாக இருக்கும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நான் மறுபடியும் சொல்றேன், டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படலை. ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமாக டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நன்றி.